காங்கிரஸ்ல தொடங்கி லோக் ஜனசக்திக்கு வந்து ஜனதா தளத்துல இருந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்து அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்து திமுகவினுடைய சார்பில் சில பொறுப்புகளை எல்லாம் பெற்று ரஜினி கட்சியை ஆதரித்து இப்ப கடைசியில ஒண்ணுக்கும் உதவாத அண்ணாமலை தான் எல்லாருக்குமான விடுவின்னு வந்து நின்றுக்கிறாரு இந்த தமிழருவி மணியன். 1967 திராவிட கட்சிகளை அழிப்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. இவர் பொதுவா இவர் தன்னைத்தானே யோக்கியன், என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மனிதனாக நான் வாழ்ந்திருக்கிறேன், ஒரு செப்பு காசாவது நான் இந்த திராவிட கட்சிகளின் மூலமாக பெற்றிருக்கிறேனா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு. நான் இதுவரைக்கும் திமுக அதிமுகவை ஆதரித்ததை நீங்கள் பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்கிறாரு. 2001 அதிமுகவை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் இந்த தமிழருவி மணியன் என்கிற அயோக்கியர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். 30 மாதங்கள் தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு தலைவர் என்கிற பொறுப்பை தமிழருவி மணியனுக்கு கொடுத்தது யார்? திமுக. அப்ப நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே, திராவிட கட்சிகளை அழிப்பதுதான் என்னுடைய நோக்கம், திமுக ஆட்சியில இந்த பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த தமிழருவி மணியன் சொல்லியிருக்க வேண்டியதானே. பாஜகவை ஆதரித்து காந்திய மக்கள் இயக்கம் எப்படிங்க பேச முடியும்? காந்திய மக்கள் இயக்கம் ஓடல, பேரை மாத்து காமராஜர் மக்கள் இயக்கம். காந்திய மக்கள் இயக்கம் யார் ஆதரிச்சது அப்படின்னா மோடி ஆதரிச்சது. காமராஜர் மக்கள் இயக்கம் இப்ப யார் ஆதரிக்குதுன்னா அண்ணாமலை ஆதரிக்குது. இது என்னடா புதுசா இருக்கே. வணக்கம். சிரிப்பு தர்பார், காமெடி தர்பார், இந்த வழியில புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு தர்பார் தான் தமிழருவி தர்பார். இந்த தமிழருவி தர்பார் அப்படிங்கிற இந்த சேனலை யார் நடத்துறா அப்படின்னா தமிழருவி மணியன் அப்படிங்கிற தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த தமிழருவி மணியன். அவர் தான் இந்த சேனலை நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் அந்த சேனல்ல சில கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. 1967 திராவிட கட்சிகளை அழிப்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் 1967 தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திராவிட இயக்க கொள்கையை பேசுகிற ஒரு இயக்கம் ஆட்சிக்கு வந்துச்சு. இன்னைக்கு 2024 இந்தியாவினுடைய எல்லா சராசரியான ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது, உயர்ந்திருக்கக்கூடிய ரேஷியோல பார்க்கிற போது தமிழ்நாடு என்கிற மாநிலம் மிக உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு 1967 திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் போட்ட விதை இன்றைக்கும் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்கிற மிக முக்கியமான காரணம். இந்த ஒவ்வாமையினுடைய வெளிப்பாடு வலதுசாரிகளால், ஆரிய சிந்தனையை கொண்டிருக்கக்கூடியவர்களால், மதவாதிகளால் நேரடியாக தமிழ்நாட்டில் எதுவுமே செய்ய முடியாது. அப்படிங்கிற போது இந்த தமிழருவி மணியன் போன்றவங்களை எல்லாம் களமிறக்கி விடுவாங்க. இவர் பொதுவா இவர் தன்னைத்தானே யோக்கியன், என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மனிதனாக நான் வாழ்ந்திருக்கிறேன், ஒரு செப்பு காசாவது நான் இந்த திராவிட கட்சிகளின் மூலமாக பெற்றிருக்கிறேனா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு. இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்பழுக்கற்றதா, இவர் திராவிட கட்சிகளை எல்லாம் ஆதரிக்கவே இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும், தான் எடுத்திருக்கக்கூடிய கொள்கையில உறுதியா நிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இவருடைய அரசியல் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ்ல தொடங்கி லோக் ஜனசக்திக்கு வந்து ஜனதா தளத்துல இருந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்து அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்து திமுகவினுடைய சார்பில் சில பொறுப்புகளை எல்லாம் பெற்று ரஜினி கட்சியை ஆதரித்து இப்ப கடைசியில ஒண்ணுக்கும் உதவாத அண்ணாமலை தான் எல்லாருக்குமான விடுவின்னு வந்து நின்றுக்கிறாரு இந்த தமிழருவி மணியன். இது மட்டும் கிடையாது, இவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பைய சொல்றார் அந்த தமிழருவி தர்பார்ல. என்னன்னு கேட்டா, நான் இதுவரைக்கும் திமுக அதிமுகவை ஆதரித்ததை நீங்கள் பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்கிறாரு. 2001 அதிமுகவை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் இந்த தமிழருவி மணியன் என்கிற அயோக்கியர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அதற்கு பிறகு திமுகவினுடைய ஆட்சி காலத்துல தலைவர் கலைஞர் அவர்களால் இவருக்கு மாநில திட்டக்குழுவினுடைய தலைவரான பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது திமுக அதிமுகவால் பலன் பெற்றுவிட்டு இன்றைக்கு வெளியே நின்றுக்கிட்டு நான் வந்து திராவிட கட்சிகளால் ஏதாவது பலன் பெற்றிருக்கிறேனா, திமுகவால் நான் வந்து ஏதாவது செப்பு காசாவது அடைந்திருப்பேனா அப்படின்னு கேட்கிறாரு. 30 மாதங்கள் தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு தலைவர் என்கிற பொறுப்பை தமிழருவி மணியனுக்கு கொடுத்தது யார்? திமுக. அப்ப நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே, திராவிட கட்சிகளை அழிப்பதுதான் என்னுடைய நோக்கம், திமுக ஆட்சியில இந்த பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த தமிழருவி மணியன் சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்ப சொல்லல. சரி, அதை விடுங்க.
இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இவரோட அந்த டிராவல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய அரசியல் கட்சியினுடைய பெயர் என்னன்னா காந்திய மக்கள் இயக்கம். சாரி கோட்சே மக்கள் இயக்கம். சாரி ஏன்னா காந்திய மக்கள் இயக்கமா கோட்சே மக்கள் இயக்கமான்னு நமக்கு தான் கன்ஃபியூஷன். தமிழருவி மணியனுக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும் அது கோட்சே மக்கள் இயக்கம் தான். ஏன்னா பாஜகவை ஆதரித்து காந்திய மக்கள் இயக்கம் எப்படிங்க பேச முடியும்? உண்மையாகவே நான் காந்தியை படித்தவன், மெத்த வாசிப்புடையவன் அப்படின்லாம் சொல்றாரு. காந்தியை கொலை செய்த கோட்சேவை ஆதரித்து பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரக்யா சிங் தாக்கூர் நாடாளுமன்ற அவையிலேயே பேசினாரு. அப்படி பேசுகிற போது பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி காந்தியத்தை படித்திருக்கக்கூடிய, இல்லை காந்தியின் பெயரால் கட்சி நடத்துறன்னு சொல்லக்கூடிய தமிழருவி மணியன் கேள்வி கேட்டாரா? கேட்கல. சரி, அதை விடுவோம். அதுக்கு அடுத்து பிஜேபியினுடைய சித்தாந்தம் என்ன, பிஜேபியினுடைய கொள்கை முழக்கம் என்ன, தமிழ்நாட்டுக்கு எதிராக பிஜேபி செய்திருக்கக்கூடிய அரசியல் சதி வேலைகள் என்ன, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை திராவிட கட்சிகளில் இருந்து மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு பேசக்கூடிய தமிழருவி மணியனுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்போம். கோட்சேவை ஆதரிக்கக்கூடிய பிஜேபியை காந்தியின் பெயரால் இயக்கம் நடத்துகிற ஒருவரால் ஆதரிக்க முடியும் என்றால் அது எப்படி அப்பட்டமான பித்தலாட்டம் என்று நாட்டு மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை. சரி காந்தியின் பெயரால் இயக்கம் நடத்தினாரு, தொடர்ந்து அரசியலையாவது இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது. இதுவரைக்கும் 2 முறை நான் என்னுடைய அரசியல் பொது வாழ்வில் இருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு அறிவித்தார். சரி, வெளியேறிட்டாரு, இதோட போய் அமைதியா உட்கார்ந்துருவாரு, ஏதாவது இலக்கியம் பேசிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அமைதிப்படையில ஒரு காட்சி வரும். என்ன அப்படின்னா, சத்யராஜ் மணிவண்ணனை பார்த்து சொல்லுவார், அமைதிப்படை அமாவாசை சத்யராஜை பார்த்து சொல்லுவார், ஏமணியா உனக்கு அரசியலை விட்டா வேற ஏதாவது தெரியுமா, அப்ப போய் கூவு அப்படின்னுவார். அந்த மாதிரி இவர் 2 மாசத்துக்கு ஒரு முடிவெடுப்பார், நான் அரசியல் இருந்து வெளியே போறேன் அப்படின்னு தமிழருவி மணியன் முடிவெடுப்பார். அப்புறம் போயிட்டு அந்த அமைதிப்படை காட்சி தான் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு. ஏமணியா உனக்கு வேற ஏதாவது தெரியுமா, தெரியாதுங்களா, அதே மாதிரி போய் பேசு அப்படிங்கிற மாதிரி தமிழருவி மணியன் ஒரு முறை ஓய்வு எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா சரியாக ஒரு 6 மாதத்திற்குள் நான் ஓய்வெடுப்பது என்பது எடுத்த முடிவு மிகவும் தவறான முடிவு, தமிழ்நாட்டை மீட்டெடுக்க நான் அரசியல் களத்தில் குதித்தே ஆக வேண்டும் சொல்லி திரும்ப உள்ள வருவார். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கட்சியே தொடங்காத, தேர்தலிலே களம் காணாத, தன்னுடைய கொள்கையே முன்வைக்காத ரஜினி தான் தமிழ்நாட்டிற்கான முழு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லி ரஜினியை இவர் ஆதரிச்சார். ரஜினி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டில் திராவிட பூமி, இது பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிற அரசியல் களம், இங்க போய் நம்மளாலலாம் ஜெயிக்க முடியாதுன்னு உணர்ந்த ரஜினி அவர்கள் நான் அரசியலுக்கு வரல, எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அறிவிச்சிட்டார். அப்போ இந்த தமிழருவி மணியன் என்ன முடிவெடுத்தாருன்னா, ஓகே இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்தா சரி வராது அப்படிங்கிற அடிப்படையில் ரஜினிகாந்த் அரசியலில் விலகி அதே நேரங்களில் பத்திரிகை செய்தியை பாருங்க, தமிழருவி மணியனும் அரசியல் இருந்து விலகிட்டார். சரி, அது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா, நான் வேட்பாளர்களை களம் இறக்குகிறேன், இவர்கள் அதிகமான வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டில் தமிழருவி மணியன் நிறுத்திய வேட்பாளர்கள் 500 வாக்குகளுக்கு கீழே தான் பெற்றாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் கவுன்சிலர் எலெக்ஷன் நினைச்சிடாதீங்க, சட்டமன்ற தேர்தலையே உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, நான் அரசியலில் இருந்து விலகுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அரசியலிலிருந்து விலகுவதும், அரசியலில் குதிப்பதும், அரசியலில் சரியான முடிவெடுக்காமல் இருப்பதும், தான் வலதுசாரி சித்தாந்தத்தை உள்வாங்கி தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய நினைப்பதும் என்று ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தில் மிக மிக ஒரு அருவருக்கத்தக்க நபராக இருக்கக்கூடியவர் தான் இந்த தமிழருவி மணியன். அவர் தான் இன்னைக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை அழித்து விட்டது அப்படிங்கிறார். ஒரே ஒரு கேள்வி கேட்போம் அவர்கிட்ட, நீங்க ஆதரிக்கக்கூடிய பிஜேபி இருக்கு, அண்ணாமலை இருக்கிறார், பிஜேபி இந்தியாவில் செய்திருக்கக்கூடிய மிக மோசமான செயல்களை நான் ஒரு 5 பட்டியலிடுறேன். மணிப்பூரா இருக்கலாம், சிறுபான்மை மக்களை வஞ்சிப்பதா இருக்கலாம். ஏன்னா இப்போ பார்லிமெண்ட்ல பதவியேற்றுக் கொண்ட நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சசிகாந்த் செந்தில் சொன்னார், சிறுபான்மை மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஒடுக்குவதை நசுக்குவதை இனியாவது பிஜேபி நிறுத்திக்கிற வேணும்னு சொன்னார். அதுக்கடுத்து என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், தமிழ்நாட்டில் கலவரம் செய்துதான் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியும்னு சொல்லி வலதுசாரி சித்தாந்தங்களில் இருக்கக்கூடியவர்கள் தொலைபேசிகளில் பேசுவதெல்லாம் வெளியே வருது. இதெல்லாம் செய்யக்கூடிய பிஜேபியை தமிழருவி மணியன் ஆதரிப்பாராம். ஆனால்
தமிழர்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, இந்த இனத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இயங்கக்கூடிய திமுகவையும் திராவிட இயக்கத்தையும் அழிப்பதுதான் என்னுடைய நோக்கம்னு பேசுறதுங்கிறது தமிழர் விரோத நடவடிக்கை. மணியன் அவர்களே, தமிழர் விரோத நடவடிக்கை. ஒரே ஒரு கேள்வி கேட்போம் நம்ம. நீங்க நான் காமராஜரை படித்தவன். இன்னொரு முக்கியமான மேட்டர் மறந்துட்டேன். காந்தியின் பெயரால் கட்சி நடத்திட்டு இருந்தாரு. 2வது முறை அரசியல இருந்து வெளியே போயிட்டு உள்ள ஜம்ப் பண்ணார்ல, அப்ப கட்சியின் பெயரை காமராஜர் மக்கள் இயக்கம்னு மாத்திட்டார். என்னடா காந்தியின் மக்கள் இயக்கம்னாரு, திடீர்னு காமராஜரின் மக்கள் இயக்கம் அப்படின்னு மாத்தி இருக்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம இந்த லோக்கல்ல கடைகள்லாம் பார்ப்போம், நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் ஃபர்ஸ்ட் நாள் வசந்தம் ஸ்டோர்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சரி, கடை சரியா ஓடலை, பேரை மாத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தம் கூட ஒரு பிளஸ் ஒரு பேரை போட்டு ஸ்டோர்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் காந்திய மக்கள் இயக்கம் ஓடலை, பேரை மாத்து காமராஜர் மக்கள் இயக்கம். இனி அடுத்த இன்னும் 2-3 வருடங்கள்ல வேற ஏதாவது போட்டு கூட மக்கள் இயக்கம் அப்படின்னு மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. காந்திய மக்கள் இயக்கம் இப்ப காமராஜர் மக்கள் இயக்கம். காந்திய மக்கள் இயக்கம் யார் ஆதரிச்சது அப்படின்னா மோடி ஆதரிச்சது. காமராஜர் மக்கள் இயக்கம் இப்ப யார் ஆதரிக்குதுன்னா அண்ணாமலை ஆதரிக்குது. இது என்னடா புதுசா இருக்கே, காமராஜர் மக்கள் இயக்கம் எப்படி அண்ணாமலை ஆதரிக்குது? அண்ணாமலையினுடைய இன்னைக்கு அண்ணாமலை பேசியிருக்கிறார். இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பேசியிருக்கிறாரு. RSS வரலாறு தெரியுமா உங்களுக்கு? RSS வரலாறு தெரிந்தவர்கள் RSS எதிர்ப்பார்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார். RSS வரலாறு என்ன? இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட கட்சி RSS. இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் RSS. RSS சித்தாந்தம் என்ன? மதவழி சிறுபான்மை மக்களை இங்கே ஒடுக்குவதும் நசுக்குவதும் RSS சித்தாந்தம். இவர் என்ன சொல்றாரு? நான் காமராஜரினுடைய வாரிசு, காமராஜரை மெத்த படித்திருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்றாரு. காமராஜரை டெல்லியில் வைத்து கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர்கள் யார்? காமராஜர் கொலை வழக்கு, காமராஜரை சதித்திட்டம் தீட்டியவர்களுடைய அந்த கும்பல் யார் அப்படிங்கிறத தமிழறிவு மணியனுக்கு தெரியாதா? அப்போ காந்தியை கொன்ற கோட்சேன்னு இருக்கக்கூடிய பாஜகவை ஆதரிப்பாரு. அது காந்திய மக்கள் இயக்கம். சரி, அந்த கட்சியை அந்த கடையை மூடியாச்சு. புது கடை காமராஜர் மக்கள் இயக்கமும் யாரை ஆதரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா காமராஜரையே கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களே ஆதரிக்குது. சரி, அதை விடுங்க. இப்போ அண்ணாமலை அந்த கும்பலுக்கு வருவோம். அண்ணாமலை கும்பலை இப்போ இவர் ஆதரிக்கிறார். ஆதரிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, பிஜேபியை ஆதரிப்பதனாலே மட்டும் நான் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவனாகி விடுவேனா? பிஜேபியை ஆதரிப்பதனால் மட்டுமே நான் இந்த மண்ணில் வாழுகிற மக்களுக்கு எதிரானவனாக நான் ஆகிவிடுவேனா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஆமா, பிஜேபி ஆதரிச்சா அப்படிதான் ஆகி போவீங்க. இதுல என்ன கேள்வி இருக்கு? பிஜேபியை ஆதரிப்பது என்பது தமிழ்நாட்டில் மக்களின் எண்ண ஓட்டத்திற்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது. தமிழ்நாட்டுக்கு வர நிதியை பிஜேபி தராது. தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற நீட்டு தேர்வை பிஜேபி தமிழ்நாட்டில் கொண்டு திணிக்கும். எங்கள் மொழியை அனுப்பதற்கு இந்தி திணிப்பை கொண்டு வரும். எங்க மக்களுக்கு வர வேண்டிய வரி பணத்தை கொண்டு தராது. இதெல்லாம் தரக்கூடிய பிஜேபியை இவர் ஆதரிச்சுட்டு, பிஜேபியை ஆதரிப்பதனால் நான் தமிழர்களுக்கு எதிரானவன் ஆகி விடுவேனா? சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவனாக ஆகி விடுவேனா? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்தாங்க. பிஜேபி அதான் நான் கொண்டு நடைமுறைப்படுத்தி அவன் ஒத்த கால்ல நின்னாங்க. அப்ப அந்த பிஜேபியை நீங்க ஆதரிச்சா சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவராகத்தான் நீங்க போய் நிப்பீங்க. ஒட்டுமொத்தத்தில் தமிழறிவி மணியன் என்கிற அந்த நபர் தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய அரசியல் கருத்துகள் என்பது புறந்தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்கு. ஏன் இதை பத்தி விரிவா பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கும் திராவிட இயக்கத்தின் மீது ஒவ்வாமையை கக்குற, திராவிட இயக்கத்தின் மீது விமர்சனங்கள்ங்கிறதையும் கடந்து இவர் பேசக்கூடியது எல்லாமே அவதூறு பிரச்சாரமாகவும் திராவிட இயக்கத்தின் மீது இவருக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை காட்டக்கூடிய வகையிலும் இருக்கு. திராவிட இயக்கத்தின் மீது வன்மத்தை கொட்டி கொண்டு தன்னை நேர்மையாளன் என்று தமிழறிவி மணியன் சொல்வார் என்றால் தமிழறிவி மணியன் ஒரு அயோக்கியன் என்பதை நாங்கள் சொல்வோம். நன்றி.